बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंद गोविंद पंढरीनाथ महाराज की जय जय सद्गुरु मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय नामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय अंजनेय मूर्ति की जय ओडी बाबा कण्ण ओडी बाबा ओंकारनाद कुळल ओदिकोंडे एन्नदिगिल ओडी बाबा कण्णा ओडी बाबा ओंकारनाद कुळल ओदिकोंडे ओडी बाबा ओडी बाबा कृष्ण ओडी बाबा कण्ण ओडी बाबा ओंकारनाद कुळल ऊदिकोंडे एन्नदिगिल ओडी बाबा कण्णा ओडी बाबा ओडी बाबा कण्णा ओडी बाबा ओंकारनाद कुळल ओदिकोंडे उन திருநாமங்கள் ஓதி வந்தேனே உன் திருநாமங்கள் ஓதி வந்தேனே உன் திருநாமங்கள் ஓதி வந்தேனே திருநாமங்கள் ஓதி வந்தேனே ஓயாமல் உன் பெருமை புகழ்ந்தேனே ஓயாமல் உன் பெருமை புகழ்ந்தேனே உனதடியார் சேவை புரிந்தேனே உனதடியார் சேவை புரிந்தேனே உனதிரு மலரடி பணிந்தேனே ओडी बाबा कण्ण ओडी बाबा कृष्ण ओडी बाबा कण्ण ओडी बाबा ओंकारनाद कुळल ऊदिकोंडे एन्नदिगिल अன்பர் குலம் காக்க துணிந்தவனே அன்பர் குலம் காக்க துணிந்தவனே அன்பர் குலம் காக்க துணிந்தவனே அன்பர் குலம் காக்க துணிந்தவனே ஆடும் மணி குண்டலங்கள் அணிந்தவனே ஆடும் மணி குண்டலங்கள் அணிந்தவனே அச்சுதனே அச்சுதனே இங்கு வருவாயே அச்சுதனே இருந்து வருவாயே அற்புத காட்சி எனக்கு தருவாயே அற்புத காட்சி எனக்கு தருவாயே கருணை என் மேல் பொழிவாய் கமலக்கண்ணா கருணையின் மேல் பொழிவாய் கமலக்கண்ணா கருணை என் மேல் பொழிவாய் கமலக்கண்ணா கருணை
நிறச்சேலை இறையோனே கனக நிறச்சேலை இறையோனே காணமையில் தோகை அணி முடியோனே ஆழமையில் தோகையடி முடியோனே ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா ஓடிவாவா கண்ணா ஓடிவாவா ஓங்காரநாத குழல் உணவு கால துணிந்தவனே பொன்னடியில் தங்க சிலம்போசை பொன்னடியில் தந்த சிலம்போசை பொன்னரையான் கிங்கிணிகள் மணியோசை பொன்னரையான் கிங்கிணிகள் மணியோசை புன்னகை தவழ்வாயில் குழலோசை புன்னகை தமிழ் வாயில் உடலோ சரி புரணமாய் தந்தருள்வாய் எனதாசை பூரணமாய் கருள்வாய் எனதாசை ஓடிவாவா 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 கண்ணா ஓடிவாவா ஓங்காரநாத குழல் கூதி கொண்டே கோபால ராதாலோலா கோபாலா ராதாலோலா கோபால ராதாலோலா கோபாலா ராதாலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா கோபால ராதாலோலா கோபாலா ராதாலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா கேசவ மாதவ ஜனார்தனாய கேசவ மாதவ ஜனார்தனா வனமாலா பிருந்தாவன லோலா வனமாலா பிருந்தாவனலோலா வனமாலா பிருந்தாவன லோலா வனமாலா பிருந்தாவனலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா முரளிலோலா நந்தபாலா கோபால ராதாலோலா கோபாலா ராதாலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா கேசவ மாதவ ஜனார்தனா கேசவ மாதவ ஜனார்தனா வனமாலா பிருந்தாவன லோலா வனமாலா பிருந்தாவனலோலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலா நந்தபாலா முரளிலோலானந்தபாலா முரளிலோலா நந்தபாலா बोल वृंदावन विहारी लाल की जय सद्गुरु महाराज की गुरु माता गुरु पिताया गुरु अमुचि कुल देवता माता गुरु पिता गुरु अमुचि कुल देवता गुरु माता गुरु पिता
गुरु लक्ष्मी मागे पुढे गुरु लक्ष्मी मागे पुढे गुरु आमुची कुल देवता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता काया वाचा आणि मन काय वाचा आणि मन गुरु चरणी अर्पण गुरु चरणी अर्पण गुरु चरणी अर्पण गुरु चरणी अर्पण गुरु आमुची कुल देवता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता एका जनार्दनी शरण एका जनार्दनी शरण गुरु एका जनार्दन गुरु एका जनार्दन गुरु एका जनार्दन गुरु एका जनार्दन गुरु आमुची कुल देवता गुरु आमुची कुल देवता माता गुरु पिता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता गुरु माता गुरु पिता गुरु आमुची कुल देवता பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் நாம் சத்குரு பாதமலர் சூடிடுவோம் जय सद्गुरु महाराज की समस्त संत मंडली की बोल वृंदावन विहारी लाल की कन्हैया कृष्ण कन्हैया 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 कृष्ण कन्हैया कन्हैया कृष्ण कन्हैया कन्हैया कृष्ण कन्हैया
கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வராண்டி கண்ணன் மனையிலே ஆனந்த பரிதனாய் நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா ஒத்தடி வைக்கும் அற்புத ரசங்கள் 1000 சட்டுதடி ஒத்தடி வைக்கும் அற்புத ரசங்கள் 1000 சட்டுதடி இத்தனை இன்பத்தை விட்டு விட்டு இப்போ அப்புறம் போவது எப்படி இத்தனை இன்பத்தை விட்டு விட்டு இப்போ அப்புறம் போவது எப்படி நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணம் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா மெஞ்ஞானியானாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா மெஞ்ஞானியானாலும் இந்த ஒய்யாரத்தை காண முடியுமா கைவல்யம் என்றாலும் இத்தனையின் சுவை இனித்து வழியுமா கைவல்யம் என்றாலும் இத்தனையின் சுவை இனித்து வழியுமா ஆய் பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆய் பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆய் பாடியிலே ஐயன் பாய்ந்தோடி ஆடிடும் கோலத்தை மனம் என்பது பேய் போல அடங்காத இன்பம் எல்லை மீறி தாங்கொண்ட சுகம் கொல்லுதே நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் நந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிட்ட கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா காலினில் சிலம்பு கலீரொன்றொலிக்க தாவி கொஞ்சம் நடப்பான் காலினில் சிலம்பு கலீரொன்றொலிக்க தாவி கொஞ்சம் நடப்பான் கோபிகள் திரளாக கூடி நின்று கோமான் அழகையை குடிப்பான் நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலமே நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலமே நாமும் ஆனந்தமாய் நந்த கோகுலம் நாடிய பாவத்தில் ஓடுவோம் போது இல்லாத நம் அரணாருளால் கண்ணல் நிலை பார்த்து பாடுவோம் நந்தன் மனையிலே ஆனந்த பரிதனாய் தந்த நடை வண்டியை அந்த புறந்தள்ளி விட்டு கண்ணன் தொப்பு தொப்பு என்று தடுக்கி விழுந்து நடந்து வரான் கண்ணையா கிருஷ்ண கண்ணையா 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 கண்ணையா கிருஷ்ண கண்ணையா
கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா கண்ணையா கிருஷ்ண கண்ணையா बोल वृंदावन विहारी लाल की जय पंढरीनाथ महाराज की जय पांडुरंगा ओ पांडुरंगा पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा पांडुरंगा ओ पांडुरंगा செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா மங்கை இருக்குமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா மங்கை இருக்குமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா உன் திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா எங்கள் கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா பட்டம் பதவி வேண்டவில்லை பாண்டுரங்கா எங்கள் கஷ்டம் யாவும் தீர வேண்டும் பாண்டுரங்கா இஷ்டம் போல ஆடி பாடி பாண்டுரங்கா இஷ்டம் போலே ஆடி பாடி பாண்டுரங்கா உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போ பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல 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 பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா ஓடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய்
जय जय विठ्ठल जय हरि विठ्ठल 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 पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा ओ पांडुरंगा चंदनं पूजिय मार्बु तन्निल पांडुरंगा सुंदर तुलसी मालयणिंदाय पांडुरंगा वनक्कुम चंदन पूजिय मार्बु तन्निल पांडुरंगा सुंदर तुलसी मालयणिंदाय पांडुरंगा चिंदै कुளிர ஆடி பாடி पांडुरंगा चिंदै कुளிர ஆடி பாடி பாண்டுரங்கா உந்தன் திருவடி வந்தடைவோம் பாண்டுரங்கா நாங்கள் உந்தன் திருவடி வந்தடைவோம் பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல 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 पंढरीनाथ महाराज की जय हरि रे रंगम्मा जी हरि रे कृष्णम्मा जी हरि रे रंगम्मा जी हरि रे कृष्णम्मा हरि रे रंगम्मा जी हरि रे कृष्णम्मा जी हरि रे रंगम्मा जी हरि रे कृष्णम्मा जी हरि रे रंगम्मा जी हरि रे कृष्णम्मा जी रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा विठेवरी नीडेवूनी साजे चंद्रभागे तीरी चंद्रभागे विठेवरी नीडेवूनी साजे चंद्रभागे तीरी सागे चंद्रभागे रामयाची कैवारी रंगम्मा ओ रामयाची कैवारी रंगम्मा ओ रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी तल पांडुरंग तल पांडुरंग तला पांडुरंग तला पांडुरंग अरे तल पांडुरंग अरे तल पांडुरंग 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 रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा माजी रंगम्मा पंढरीनाथ महाराज
महाराज की जय। जंतूनां नरजन्म दुर्लभम आदिशंकर भगवत्पादर விவேக சூடாமணின்னு ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கார். வேதாந்த சாஸ்திரம். அதனுடைய ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது பிறவிகளுக்குள்ள உயர்ந்த பிறவி அப்படிங்கிறது ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், மனித பிறவி. அதுதான் ஔவையாரும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதையே பாகவதத்தில் பிரகலாத சுவாமியும் அசுர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது துர்லபம் மானுஷம் ஜென்மா, மனித பிறவி மிகவும் அரியது. ஏன்னா தெய்வத்துக்கிட்ட நெருங்கி இருக்கிற பிறவி மனித பிறவி. இந்த பிறவியிலேருந்து நாய் நரியாவும் பிறக்கிறதுக்கு வழி பண்ணிக்கலாம். பிறவியே இல்லாத நிலையை அடைவதற்கும் வழி பண்ணிக்கலாம். இந்த சுதந்திரம் பிறவிகளில் மனித பிறவிக்கு தான். இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு, அவனுடைய கருணையை அடைவதற்கு அநேக மார்க்கங்கள், வழிகள். நம்முடைய இதிகாச புராணங்கள் முழுவதும் அதை தான் அந்தந்த நிலையில சொல்றது. ஒரே ஸ்கூல்ல ஏபிசிடியும் இருக்கு, +2ல பெரிய பாடமும் இருக்கு. நீ எதுக்கு ஃபிட்டோ அங்க உட்கார போற. அதுபோலதான் நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் அனைவருக்கும் ஆனது. அவரவர்களுக்கு எந்த அளவுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு. பாமர ஜனங்களுக்கு அன்னைக்கு உழைச்சு சாப்பிட்டு வேற எதற்குமே டைம் இல்லாமல் அன்னைக்கு சாப்பிடணும்னா அதிகமாக உழைக்கணும். அப்போதான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சாப்பிட முடியுங்கிற நிலையில் உள்ளவர்களை போய் நீ மெடிடேஷன் பண்ணுன்னா என்ன பண்ண முடியும்? யோகா கிளாஸுக்கு வா, புதன்கிழமை இங்கே பஜனை நடக்கிறது வான்னா, ஏன் பஜனையே பெரிய பஜனை. கோவிலில் புதன்கிழமை பஜனைக்கு வான்னா, கூலி வேலை செஞ்சுன்னு கஷ்டப்படுற ஜனங்களால் பஜனைக்கு எப்படி வர முடியும்? அப்ப நம்முடைய தர்மங்கள் அவர்களை கைவிட்டுடுத்துன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் நிலைக்கு எழுந்திருக்கும் பொழுது ராமராமான்னா போறோம், கிருஷ்ண கிருஷ்ணான்னா போறோம், சிவசிவான்னா போறோம். சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? குடும்பத்தை நடத்துறதே பெரிய புண்ணியம். வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், பந்துக்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இது ஒரு பெரிய யஜ்ஞம். அது அதனால இப்படி ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா போறோம். கிரியைகள் தான் எல்லாம். ஆனா மனசால நாம் பண்றது, நாம் எந்த காரியம் பண்ணினாலும் ஈடுபட முடியும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல இறைவனோடு நமக்கு தொடர்பு இருக்கு. எப்படி நமக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது? அதுதான் பாகவதத்தில் பிரகலாதன் அவ அப்பா ஹிரண்யகசிபுவுக்கே சொல்றார், பிரகலாதா
நீ கொஞ்ச நாளாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கியே, நீ ஸ்கூலில் படித்த பாடங்களுக்குள்ள சிறந்த பாடம் எது? உன்னுடைய டீச்சர் சொல்லி கொடுத்த பாடத்தில் நல்ல பாடம் எது? அவன் ஏபிசிடி போடுவான்னு அவன் அப்பா நினச்சின்னு இருக்க. இப்போதான் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கு குழந்தைகள். நீ படித்த பாடத்துக்குள்ள சிறந்த பாடத்தை சொல்லுன்னா அது என்ன பண்ணும்? ஆனாவண்ண முன்னெல்லாம் ஆனாவண்ணா இப்போ ஏபிசிடி. முன்னெல்லாம் ஸ்கூல்னு சொன்னாலே ஆனா அவனான்னு தான் வரும் நமக்கு. ஆனால் இந்த நாளில் ஆனாவண்ணாவே கிடையாது, ஏபிசிடி தான் இருக்கு. நம்ம தாய்மொழியில் பாடமே இல்லாமல் போயிடுத்து குழந்தைகள். அதை அந்த குழந்தைகள் பெருமையாக சொல்கிறது. எனக்கு தமிழே எழுத தெரியாது படிக்க தெரியாதுங்கிறத அது ஏதோ டாக்டரேட் வாங்கினா மாதிரி சொல்கிறது. சந்தோஷம். நாம் வெட்கப்பட வேண்டாமோ? நம்முடைய தாய்மொழி எழுத தெரியல படிக்க தெரியலன்னா வெட்கப்படணும். அந்த குழந்தைகளுக்கு அது குறைவாகவே தெரியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துடுது. நீ படித்த பாடத்தில் ஒரு நல்ல பாடமாக சொல்லு. அப்படின்னா ஒரு தலைகீழாக ஆனாவண்ணா எழுதி வச்சான்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தைகள் அப்பா சந்தோஷப்படும். நீ படித்த பாடத்தில் நல்ல பாடமாக ஒரு பாடத்தை சொல்லுன்னு உடனேவே பிரகலாத் மடியில் உட்கார்ந்துருக்கான். அப்பா 5 வயசு தானே பிரகலாதனுக்கு, மடியில் தூக்கி வச்சுன்னு தான் கேட்குறான். மடியிலேருந்து கீழே இறங்கி அப்பாவை கை கூப்பி சொல்றது. நல்ல பித்ருபக்தன். அப்பா சொன்னதை ஒன்று தான் கேட்கல. அவன் ஹரிபஜனம் பண்ணாத, பகவானுடைய திருநாமங்களை சொல்லாத, அது ஒண்டி தான் கேட்கல. மற்றபடி அப்பா சொல்றதெல்லாம் கேட்கிறான். அப்பாங்கிற இந்த கௌரவ புத்தி குறைச்சலே கிடையாது. இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்துடுது. ஃப்ரெண்ட்லியா பழகிறான். ஆனா நம்ம சாஸ்திரங்கள் இதை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல அப்படின்னா, அம்மாட்ட சுதந்திரம் இருக்கணும், அம்மாட்ட ஃப்ரீயா இருக்கும். அப்பா கிட்ட துளி கண்ட்ரோல் இருந்தாதான் அந்த குழந்தை நல்ல பாதையில் போகும். அதை கேட்கறதுக்கு ஒரு ஹோப் இருக்கணுமா வேண்டாமா? அந்த குழந்தை கையை கூப்பிட்டு அப்பாவை பார்த்து சொல்றான், நீ படித்த பாடத்தில் சிறந்த பாடத்தை சொல்லுன்னு உடனே பிரகலாதன் 9 பாடம். அந்த 9 அவ அப்பாவுக்கு இல்லை, அவ அப்பா ஃபாலோ பண்ண போகிறதே இல்லை. அந்த 9 நமக்கு தான். இந்த 9 படிக்கட்டு இல்லை. முதல் முடிஞ்சு அடுத்தது, அடுத்தது முடிஞ்சு அடுத்தது, அடுத்தது முடிஞ்சு அடுத்ததுன்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு இல்லை. 9 இருக்கு, ஆப்ஷன் தான். யாருக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதை படம். நம்ம ஹிந்து மதத்தில் அது ஒரு முக்கியம். நிர்பந்தம் கூடாது. உனக்கு பிள்ளையார் பிடிச்சா பிள்ளையார், முருகன் பிடிச்சா முருகன், கிருஷ்ணனை பிடிச்சா கிருஷ்ணன், சிவனை பிடிச்சா சிவன், அம்பாளை பிடிச்சா அம்பாள். இதில் முக்கியம் தெய்வம் முக்கியம் இல்லை, உனக்கு பிடிக்கணுங்கிறது முக்கியம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், ருச்சி வரணும். உனக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட ஈடுபாடோ அந்த தெய்வத்தை யாருமே மாற்றக்கூடாது. இந்த ஈடுபாடு வரத்துக்கு தான் ஜென்ம ஜென்மமா பிரயாச. வந்தத்தை போய் மாற்றிகிட்டே இருக்கக்கூடாது. நீ முருகன் வேண்டாம், நீ கிருஷ்ணர்கிட்ட வா, கிருஷ்ணர் வேண்டாம் பாண்டுரங்கன்ட்டு வான்லாம் சொல்லக்கூடாது. யார் யாருக்கு எந்தெந்த மூர்த்தியில் ஈடுபாடோ, எந்தெந்த நாமத்தில் ஈடுபாடோ அதை மாற்றிக்கவே கூடாது.
இப்போ இந்த மகான்கள்லாம் நமக்கு என்ன சொல்றான்னா தெய்வத்தை மாத்தல, வழியை சொல்றார். இந்த வழி முருகனுக்கு வச்சுக்கோ, சிவனுக்கு வச்சுக்கோ, பிள்ளையாருக்கு யாருக்கு வேணான்னு வச்சுக்கலாம். அப்ளை பண்ற மெத்தட் 9 விதம். இதை தான் நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் பகவானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும். இல்லைன்னா நீ யாரோ அவன் யாரோ, சம்பந்தம் இருந்தாதானே ஒரு பிரேம வருது. இப்போ ஜனாதிபதி நம்முடைய பையனுக்கு அவார்டு கொடுக்கிறார். அதை ஒரு அம்மா உட்கார்ந்துன்னு பார்க்குற, அவளுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கா, உட்கார்ந்துருக்கா. ஜனாதிபதி தன்னுடைய குழந்தைய கொண்டாடி ஒரு மாலை போட்டு ஒரு ஷால் போத்தி இந்த அவார்டை கொடுக்கறத பார்க்குற ஒரு தாயாருக்கு கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்குமோ? கரகர கரகரன்னு கண்ணீர் வந்துடும். இதே பக்கத்து வீட்டு பையனுக்கு பண்ணினா எந்த அம்மாவுக்காவது அழுக வருமோ? தன் குழந்தைன்னா தானே வருது. அப்ப தன்னுடையதுங்கிற அபிமானம் வந்தாதான் உணர்வு வரும். இப்ப தெய்வத்தட்ட எப்படி இருக்கணும்னா நம்முடைய சுவாமின்னு இருக்கணும். அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வோட தான் காரியம் பண்ணணும். அது எந்தெந்த மாதிரி நாம் தெய்வத்தை வழிபடலாம்ங்கிறதுக்கு 9 வழிகள். அதுல முதல் வழி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம். முதல் வழி மார்க்கம் சிரவணம், காதால கேட்க. நம்முடைய ஆயுசு போராது, அவ்வளவு இதிகாச புராணங்கள் இருக்கு கேட்கறது. நிறைய கேட்டுட்டே இருக்கணும். மகிமையை கேட்க கேட்க தான் ஈடுபாடு வரும். அதை பத்தி நாம் புரிஞ்சுண்டாதானே ஈடுபாடு வரும். ருக்மிணி தேவி சொல்றா, நான் கதை கேட்டு கதை கேட்டு கதை கேட்டு கடைசியில கிருஷ்ணனையே அடைஞ்சேன்கிறாள். அவள் கேட்ட கதையினுடைய மகத்துவம், கிருஷ்ணனே அவளை தேடி வரார். அதனால காது கொடுத்து கேட்கணும். பஜனையா கேட்கணும், கதையா கேட்கணும். நமக்கு இந்த அவருடைய மகிமைகளை கேட்க 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 தான் நமக்கு அவற்றை ஈடுபாடே வரும். அந்த சிரவணம்னு முதல் பக்தி சிரவண பக்தி. ரெண்டாவது பக்தி கீர்த்தனம். வெட்கத்தை விட்டு அவனுடைய திருநாமங்களை சொல்லணும். ஏதோ மேடையில் இருக்கிறவா தான் சொல்றான்னு இருக்கக்கூடாது. ஏன்? கஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும். சௌக்கியம் எப்படி எல்லாருக்கும் வருதோ கஷ்டமும் எல்லாருக்கும் வரும். சிரமம் வர காலத்துல பக்கத்து வீட்டுக்காரனா காப்பாற்ற போறான், கூட பிறந்தவனா காப்பாற்ற போறான், யாரும் காப்பாற்ற மாட்டான். சௌக்கியமா இருக்கோன்னு நமக்கு தெரியல. ஒரு ட்ரபிள் அப்படி சாம்பிள் வந்தா தெரியும். நாம வந்து அப்புறம் அவனை பிடிச்சிக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சுட்டா வராது. நாம் அதை அனுபவிக்காததுனால தான் நமக்கு புரியல. எத்தனை குடும்பம் நடுக்கடல்ல மாட்டின்ற மாதிரி கஷ்டப்படுறது, தத்தளிக்கிறது, அபயம் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை. அப்படி சிரமப்படும் பொழுது நமக்கு அப்படி ஒரு கஷ்டம் இல்லை, சௌக்கியமாக தானே இருக்கும். நான் பாலக்காடு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன்.
அங்கே ஒரு 10 நாள் ராமாயணம் சொன்னேன். ரொம்ப வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி. அப்புறம் பஜனை எல்லாம் ஆரம்பித்து பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சிட்டியில் பண்ணுறேன் பஜனை, பாலக்காடு சிட்டி. நான் ஏற்கனவே ஒரு கிராமத்துக்கு போனேன்னே அந்த ஊர் பக்தாள்லாம் ஒரு 10-20 பேர் வந்தா, நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு போனால் வரல. அடுத்த நாள் வந்தா, நேற்றுக்கு வரேன்னு சொன்னாலே வர முடியலையான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், கிளம்பினோம், வேற ஒரு ட்ரபிள். இந்த அந்த கிராமத்துக்கு, எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வந்தபோது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தருடைய வீட்டுக்கு அழிச்சுன்னு போனோமே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். அது மறக்கவே மறக்காது. ஏன் மறக்காது அப்படின்னா, அழிச்சுன்னு போனார், எனக்கு மனசே கஷ்டமாக போச்சு. அவர் ஒரு கைலி கட்டின்னு இருக்கார், வீட்டில் கைலி கட்டின்னு நின்றுருக்கார். அவர் வீட்டுக்கு வரணும்னு இருக்கார். வரணும்னு கூப்பிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அவர் கையில கட்டின்னு இருக்கிறார். அப்புறம் பார்த்தேன், அவர் இதை கட்டின்னு இருக்கிறாரு, இதுவே பெருசுன்னு நினைச்சுட்டேன். அவர் சூழ்நிலை 4 கட்டில் போட்டிருக்கு. ஒண்ணுல இவர் சம்சாரம் படுத்துட்டு இருக்கா, அடுத்த 3 கட்டில் இவருடைய குழந்தைகள், பொன் குழந்தைகள் படுத்துட்டு இருக்கு. எனக்கு பகீர்னு அதை பார்த்து, இவர் தான் அந்த 4 பேருக்கும் பணிவிட. குளிப்பாட்டி விட்டு, உடம்பு தொடச்சி விட்டு, பாத்ரூம் போனால் கவனிச்சுண்டு ஒரு அப்பா, 3 பொண்களுக்கு சம்சாரத்துக்கு. நான் என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். எல்லாரும் ஓடி ஆடின்னு தான் இருந்தா, 20 வயசு 25 வயசுக்கு பிறகு இடுப்புக்கு கீழே சுவாதீனம் இல்லை, இடுப்புக்கு கீழே வேலை செய்யல. நல்லா ஓடி ஆடின்னு இருந்த குழந்தைகளுக்கு கூட அந்த ஏஜ் வந்த உடனே மாறி போயிடுச்சு. 4 பேருக்கும் இடுப்புக்கு கீழே வேலை செய்யல, படுத்துட்டு இருக்கா. இந்த துக்கத்தில் 2 குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்ப அவர் கைலி கட்டின்னு இருக்காருன்னு நம்ம நினைக்க முடியுமோ? இந்த 4 பேருக்கு பணிவிட பண்ணி கரையேற்றுறதே பெரிய காரியம். அவரே சமையல் பண்ணி, வசதியும் கொஞ்சம்தான். இதோ பென்ஷன் வருது. நேற்றுக்கு வரதாக தான் இருந்தோம். ஒரு மிலிட்ரி ஆபீசர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோமே, அந்த வீட்டுக்காரர், அந்த மாமா காலமாயிட்டார். அந்த மாமா காலமானா அந்த 4 பேரோட கதி என்ன? யார் பண்ணுவா? இப்போ ஒவ்வொருத்தரும் அந்த ஃபேமிலியை பற்றி நான் சொல்லிவிட்டேன். இப்போ நாம் எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரியும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, நாம் சௌக்கியமாக இருக்குமா இல்லையா? இது மாதிரி எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? நமக்கு தெரியல எவ்வளவு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பமா நம்ம வீட்டை வைக்காமல் கௌரவமா பகவான் வச்சிருக்க. இப்ப நாம் பகவன் நாமம் சொல்லும் போது இந்த நன்றி இருக்கணும். நம்மளை இந்த நிலையில வச்சிருக்கானே, அதனால பகவானுடைய கருணைக்கு நாம் பதிலே பண்ண முடியாது, நன்றி தான் தெரிவிக்க முடியும். இந்த நினைப்போட தான் பகவன் நாமம். இப்ப கஷ்டம் சமம் யாருக்கு வேணாலும் வரும். அதனால நாங்க பஜனை பண்றதுக்கு வந்திருக்கோம் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்.
ஒவ்வொருத்தருக்காகவும் வந்திருக்கோம். அதனால நாம் எல்லாரும் செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன, சௌக்கியம் எல்லாருக்கும் தானே வேணும், கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது தானே. நாம் இங்கே பஜனை பண்ணால் இந்த நாமம் பாகவதம் சொல்கிறது, இது காற்றுல எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் உள்ள கஷ்டத்தை நீக்கும். இங்கே பஜனைக்கு வராளோ வரலையோ, இந்த ஸ்பீக்கர் வழியாக எங்கெல்லாம் போகிறதோ எல்லா கஷ்டத்தையும் நிரஸ்யதே ஏனதிஷாம் அமங்கலம், அங்கங்கே உள்ள கஷ்டங்களெல்லாம் நீக்கும். அப்படி அவனுடைய நாமங்களை தெரிஞ்சத்தை சொல்றது இருக்கே, இது ரெண்டாவது வழி. சிரவணம், காதால கதை கேட்கறது, கீர்த்தனம் பஜனை பண்றது, நாமம் சொல்றது. விஷ்ணோஹோ ஸ்மரணம், இதை சொன்ன பிரகலாதன் விஷ்ணு பக்தன், அதனால அவன் பெருமாளை சொல்றான். ஒரு சிவபக்தனாயிருந்தா அவன் விஷ்ணுவா சிவனா அது விஷயம் இல்லை, நமக்கு சப்ஜெக்ட் தான் விஷயம். அவன் என்ன பண்ணணும்னா நிறைய சிவ கதைகளை கேட்கணும், நிறைய சிவநாமம் சொல்லணும். ஸ்மரணம், எப்பொழுதும் கண்களை மூடிண்டு தினசரி 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது நினைக்கணும். கண்களை மூடிண்டு பகவான் பண்ண கருணையை நினைக்கணும், அவரை நினைக்கணும். இதில் என்ன பிரயோஜனம்னா, இப்படி இது ஒரு மெடிடேஷன். கண்களை மூடிண்டு தியானம் பண்ண 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 டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், மனசு ரிலாக்ஸ் ஆகுது. அது தனிமைப்படுத்தி ஏகாந்தமாக இருந்த உடனே அது பேட்டரி சார்ஜ் ஆன மாதிரி ஃபுல் பவரில் இருக்கும். அப்போ நாம் எந்த முடிவெடுத்தாலும் சரியாக இருக்கும். குழம்பின நிலையில் நாம் முடிவெடுத்தோம்னா அது பிரயோஜனப்படாது. இந்த மெடிடேஷன்ங்கிறது நம்முடைய ஹிந்து தர்மத்தில் முக்கியமான விஷயமாக இருந்தாலும் இந்த ஒரு தர்மம் உலகத்துக்கே சொந்தம். அமெரிக்காவில் பண்ணலாம், லண்டனில் பண்ணலாம், கல்ஃப் கண்ட்ரியில் பண்ணலாம். ஏன்னா எல்லா மதமுமே ஒரு தெய்வத்தை சொல்கிறதா இல்லையா? எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதமுமே கெட்ட வழியை காமிக்கவே காமிக்காது. நீ பொய் சொல்லுன்னு சொல்லுமா, நீ திருடுன்னு சொல்லுமா, கெட்ட காரியம் பண்ணுன்னா சொல்லும். எந்த மதமும் சொல்லாது. அதனால அந்தந்த மதத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தை இப்போ நான் சொல்ற 9 விஷயமுமே நீ எந்த மதத்துக்கும் அப்ளை பண்ணலாம். நீ கதை கேட்கலாம், அந்தந்த தெய்வத்தை பற்றி கதை இருக்கா இல்லையா, அந்தந்த தெய்வத்துக்கு நாமம் இருக்கா இல்லையா. நம்ம சண்முக தாயம்மா சொல்லுவா, இவன் இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு கூட கூப்பிட்டா அங்கேயும் போயிடுவான் அந்த அம்மா. அங்கே நான் என்னதுக்கு போகிறதுன்னு இருக்க மாட்டா. அங்கே போனால் அவர்கள்லாம் ஏதோ ஒன்றுன்னு சொல்லுவாள், என்னன்னு தெரியல, எல்லாரும் கையை தட்டின்னு சொல்லும்போது சண்முகத்தையம்மாவே சொல்லுவாள், நான் எல்லாரும் வேறு ஏதோ ஒன்று சொல்லுவா, நான் கண்ணை முடின்னு முருகா 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 முருகான்னு சொல்லுவேன். அந்த அம்மாவே சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அது ஒரு மனோலயம் வருது. இப்போ இந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிறது எல்லா மதத்துலேயுமே உண்டு. இப்போ நாம் ஒரு பாட்டு கூட பாடின்னு இருப்பேன், இந்த இறைவனிடம் கையேந்துங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. முன்னெல்லாம் இது மாதிரி துவேஷமே கிடையாது. நான் குழந்தையா இருந்த போதெல்லாம் இவ்வளவு துவேஷம் கிடையாது. எங்கள் அப்பா நான் குழந்தையா இருக்கும்போது இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு பல்பு எல்லாம் போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதில் வெளிச்சம் வரும். எங்கள் அப்பா வீட்டு வாசலில் அதை கனெக்ஷன் கொடுத்து வச்சுருப்பார்.
நான் சொல்கிறது 50 வருஷம் முன்னாடி. அது மாதிரி இருந்த நாடு தான் அது. வாசலில் கூட இந்த மார்கழி மாதம் கோலம் போடும்பொழுது என்னுடைய சகோதரிகள்லாம் அந்த ஜனவரி 26 மார்கழி மாதத்தில் தானே வரும், பெரிய கோலமாக போட்டிருப்பா, அதில் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு போடுவா. கிராமத்தில் சொல்கிறேன், அக்ரஹாரத்தில் கிராமத்தில் அதுபோல தான் ஒற்றுமையாக இருந்த தேசம்தான். அது ஏதோ குளறுபடியில் நிறையா வர ஆரம்பிச்சுடுது. அதனால நாமங்கிறது எல்லா மதத்திலையும் இருக்கு. அதுபோல தியானம்ங்கிறது எல்லா மதத்திலையும். அந்தந்த மதத்துக்கு ஒரு தெய்வம் உண்டா கிடையாதா? அந்த தெய்வத்தை தியானம் பண்ணு. எதுக்கு சொல்ல வந்த, இந்த இறைவனிடம் கையேந்துகள் ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாளாக பாடுறதில்லை நான். அது என்னன்னா, இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு பாண்டுரங்கன் கோவில், அங்கே பஜனைக்கு போனேன். அவர் ரொம்ப வருஷம் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தார். கோவில் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து கூப்பிடுறார், கும்பாபிஷேகத்துக்கு பஜனைக்கு நீங்கள் வரணும். இது மாதிரி புதுசாக ஒரு இடம்லாம் அப்படிலாம் போக மாட்டேன்னா, ஒரு பாண்டுரங்கன் கோவிலுங்கிறாரேன்னு போனேன். கோவில் ஏதோ வீதிக்குள்ளே இருக்குது, பெரிய ரோடு, கிட்டத்தட்ட 100 அடி ரோடு. அந்த 100 அடி ரோடை பிளாக் பண்ணி பஜனை, வீதியில் பஜனை. ஒரு 1000-2000 பேர் இருக்கா பஜனைக்கு. நான் பஜனை பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த பஜாரில் முஸ்லீம்ஸ் நிறையா இருக்கா, நிறையா முஸ்லீம் இருக்கு. அவரவர்கள் கடையை மூடிட்டு இப்படி வரும்பொழுது பஜனையை பார்த்துட்டு நிற்கிறா. ஏதோ கிண்டல் பண்ணிட்டு நிற்பா போல இருக்குன்னு கூட நான் முதல்ல நினச்சேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு. ஒரு 15-20 நிமிஷம் 6:30 மணி கழித்து பார்க்குறேன், கையை தட்டின்னு இருக்கிறா முஸ்லீம்லாம். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இப்போ நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவள் பஜனை பண்ணுறாளுன்னு, அவர்களுக்கு நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த பாட்டை நாகூர் ஹனீஃபா பாடின பாட்டு. இதை பாடின இப்போ அவர்களுக்கு ஒரு திருப்தி வரணும். அந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே விஷமமாக ஒரு 100 பேர் ஹிந்துக்கள் எழுந்துட்டு பாடாதேங்கிறான். ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் பாடி முடிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தேன், இனிமேல் இந்த கான்ட்ரவர்சியே வேண்டாம், ரொம்ப நாளாக பாடுறதில்லை. ஏன்னா இது ஒரு துவேஷத்துக்கு காரணமாக போகிறது, அதனால வேண்டான்னு நினச்சேன். அதனால இந்த மெடிடேஷன்ங்கிறது எல்லா மதத்துக்கும் உண்டு. அந்தந்த தெய்வத்தை நாம் ராமருங்கிறோம், கிருஷ்ணருங்கிறோம், பரமேஸ்வரனுங்கிறோம், முருகன்கிறோம். கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணணும், ஸ்மரணம். 4வது ஒரு மார்க்கம் பாதசேவனம். திருவடிக்கு சேவை பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, இதுக்கு அபூர்வமான ஒரு அர்த்தம், வியாக்கியானம். பாதசேவனம்னா என்னன்னா, நாம் சில பேர் கோவிலுக்கு கூட போக மாட்டான், நெத்திக்கு கூட எடுக்க மாட்டான், கோவிலுக்கும் போக மாட்டான். இது மாதிரி பஜனை சத் சங்கத்துக்கெல்லாம் வரமாட்டான். குடும்பத்தில் உள்ளவாளே வெய்வா, இப்படி நாஸ்திகனா இருக்கானேன்னு திட்டுவா. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்பா. யாராவது ஒருத்தர் அடிபட்டு விட்டான்னா இங்கேருந்து கார் எடுத்துன்னு போயிடுவான், பைக் எடுத்துன்னு போவான். அனாதையா யாராவது கஷ்டப்பட்டு இருந்தா, காலம் ஆயிட்டான்னா முழுக்க கூட இருப்பான். இது மாதிரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அனாதைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கஷ்டப்படுறவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி பிறருக்கு கஷ்டம்னா ஓடி போய் பண்ணுறான் பாருங்க. அவன் எந்த கோவிலுக்கும் போக மாட்டான். பாகவதன் சொல்கிறது,
இது மாதிரி அவங்க கோவிலுக்கு போகாட்டாலும் ஜனங்களுக்கு சேவை பண்ணுறதே ஒரு பக்தின்னு. 9 வழியில் இது ஒரு வழி. அவன் பஜனை பண்ணாட்டாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, நெத்திக்கு இட்டு காட்டா கூட பரவாயில்ல, ஜனங்களுக்கு சேவை பண்ணாலே இது ஒரு பக்தி. பகவானை அடைவதற்கு இது ஒரு வழி, பாத சேவனம். அர்ச்சனம். 5வது அர்ச்சனம். வீட்டில் பூத்திருக்கிற பூவை எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு படமோ ஒரு விக்கிரகமோ அதில் வைக்கிறதுக்கு கூட சில பேருக்கு அலுப்பாக இருக்கும். எத்தனை பூ பூத்திருக்கு இங்கே சொல்லலை, அவரவர்கள் வீட்டில் சொல்ற எத்தனை பூ பூத்திருக்கு. அந்த புஷ்பத்தை பறித்து சுவாமியோட திருவடியில் வைக்க, இது அர்ச்சனம். அர்ச்சனை பண்ண 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 என்ன நமக்கு கிடைக்கும்? இதுக்கு புஷ்பம்னு பெயர். இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா அதுலயே இருக்கு. நாம் இந்த பூவை எடுத்து அர்ச்சனை பண்ண 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 நம்முடைய புண்ணியம் வளரும். நாம் பண்ணின பாபங்கள் தீரும். நினைச்சு பார்க்காத அளவுக்கு வீட்டில் ஐஸ்வர்யம் குவியும். புஷ்கலார்த்த பிரதானாச்ச. புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ண 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 எப்படி வசதி வந்ததுன்னே தெரியாது, பணம் வந்துடும், ஐஸ்வர்யம். அதுவும் எப்படி பூ அர்ச்சனை பண்ணணும்னா இலையும் அர்ச்சனை பண்ணலாம். பன்னீர் இலை, பில்வமே ஒரு இலை தானே, துளசியே ஒரு இலை தானே, அதனால இலைகளாலையும் அர்ச்சனை பண்ணலாம். இந்த இலைகளால் அர்ச்சனை பண்ணும் பொழுதும் அந்த இலையை துளசி பில்வத்தை பிக்கக்கூடாது, அப்படியே பண்ணிடணும். துளசி பில்வம் நீங்களாக வேற எந்த இலையை எடுத்து அர்ச்சனை பண்ணினாலும் பிச்சு தான் அர்ச்சனை பண்ண, முழுசா போடக்கூடாது. இலையை பிச்சு அர்ச்சனை பண்ணினால் நமக்கு விரோதிகளே இருக்க மாட்டார், விரோதிகள் இருக்கவே மாட்டார். இப்ப பிசினஸ்ல எல்லாம் இதானே வேண்டியிருக்கு, போட்டியாளரே இருக்கக்கூடாது. போட்டியாளரே இல்லாம நாம ராஜாவா இருக்கணும்னா இலைய பிச்சை அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கணும். இலைய பிக்கிற மாதிரி பூவை பிக்க கூடாது. இப்ப சம்பரத்தம் பூ எவ்வளவு அழகா 5ஆ பிரிஞ்சிருக்கு. இதை அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தா 5ஐயும் தனித்தனியா பிச்சு தான் அர்ச்சனை பண்ணும், அப்படி பண்ணக்கூடாது. இலைய பூவை பிச்சு அர்ச்சனை பண்ணினா சித்தப்பிரமம் வரும், பைத்தியம் முடிக்கும், வேவரிங் மைண்டாவே இருக்கும். என்ன பண்றதுன்னே புரியாது. வேலைக்கு போற இடத்துல ஆபீசர்கிட்ட சண்டை போட்டு வந்துருவோம். நான் சென்சும் ஆபீசரை பார்த்து அவன் சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். நம்முடைய பாக்கியங்கள்லாம் குறையும். பூவை பிச்சா பாக்கியம் குறையும். இலைய பிச்சை அர்ச்சனை பண்ணினா சத்ருக்களே இருக்க மாட்டான். அந்த புஷ்பத்தை எடுத்து திருவடியில் நிறைய அர்ச்சனை பண்ண 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 மனசுல உள்ள கஷ்ட தாபங்கள்லாம் நீங்கும். சிரவணம், காது கொடுத்து கதை கேட்கணும், கீர்த்தனம் நாமம் சொல்லணும், ஸ்மரணம் நினைக்கணும், பாத சேவனம் உலகத்திற்கு சேவைப்படும், ஜனங்களுக்கு சேவைப்படும். அர்ச்சனம் புஷ்பத்தை எடுத்து திருவடியில் சமர்ப்பிக்கணும். இந்த 5 ஆயிடுத்து, இன்னொரு 4 இருக்கு. இந்த 4 நாளை தினம் சொல்லுவோம். போலா புண்டலீ கவரதா பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா,
நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. எங்கள் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா. மங்கை இருக்குமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா. மங்கை இருக்குமா தேவி கொஞ்சம் பாண்டுரங்கா. உள் திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா. திங்கள் முகத்தை காண வேண்டும் பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ. எல்லாரும் உங்க நாமம் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா இப்பதானே ஒரு ஃபேமிலி கதை சொன்னேன். நாம அது மாதிரி மாட்டிக்காம சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு நாமம் சொல்லணும். ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. 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 மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் நந்த கோபாத்மஜாய ஜயமங்களம் நித்ய. बोला पुंडली गवरदा हरि विठले. जय सद्गुरु महाराज की जय. समस्त संत मंडली की जय. आंजनेय मूर्ति की जय.